வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல நடிகர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அவர் வாழ்க்கையில சினிமா துறைக்கு வராதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காருன்னு சமீபத்துல நடந்த பேட்டியில எமோஷனலாக பேசியிருக்கிறாரு விஜய் சேதுபதி. அந்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. நிறைய பேர் விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துக்களும் ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். துபாயில பாத்ரூம் கழுவினேன், கனவுக்காக கூட நேரம் இருக்காது. விஜய் சேதுபதி எமோஷனலாக பேட்டி கொடுத்த வீடியோ சோசியல் மீடியாவில் அண்மையில வைரல் ஆகி வருகிறது. அந்த வீடியோல தனியார் பேட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிகர்கள் மத்தியில பாராட்டுகளையுமே பெற்று வருகிறது. தமிழ் சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே கொண்டாடப்படும் நடிகர் என்றாலே அதில் விஜய் சேதுபதி பெயர். டாப் லிஸ்டில் இருக்கும் சினிமாவில் நடிக்க பல ஆண்டுகளாக முயற்சி செய்து சைடு கேரட்ல நடித்து கடந்த 2019ஆம் ஆண்டு இயக்குனர் ஜீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அதன் பின்பு தனக்கு கிடைத்த நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்துக் கொண்டிருந்த விஜய் சேதுபதியின் மார்க்கெட் தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருந்தது. கதாநாயகன் மட்டுமல்லாமல் விண்டன், குணச்சேத்திர கதாபாத்திரம், கௌரவ வேடங்கள் என தொட்ட இடத்தில் எல்லாம் தனது முத்திரை பதித்து வந்தார் விஜய் சேதுபதி. சமீபத்தில் ஹிந்தி சினிமா பக்கம் எட்டி பார்த்துள்ள விஜய் சேதுபதி அங்கும் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறார். இந்த நிலையில இவரது 50வது படமான மகரத ராஜா திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. மகாராஜா படத்தை குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் இயக்கியுள்ளார். மகாராஜா படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து தயாரித்திருக்காங்க. இதுல அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நட்ராஜ், முனிஸ்கான், சிங்கமுலி, பாரதி ராஜா, வினோத் சாகர், ஏஎல் தேனப்பன் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்காங்க. இந்த படத்தின் ட்ரெய்லர் சில தினங்களுக்கு முன்பு துபாயில புர்ஜ் காலிஃபாவில் ஒளிபரப்பப்பட்டது. விஜய் சேதுபதியின் 50வது திரைப்படம் வரும் 14ஆம் தேதி ரிலீஸுக்காக நேற்று, அதாவது ஜூன் 8ஆம் தேதி இந்த படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய தாயோ தாய் என்ற பாடல் லீக்கு வீடியோ வெளியிடப்பட்டாங்க. இந்த பாடலை வைரமுத்து எழுதியுள்ளார். அப்பா மகள் பாசத்தை விவரிக்கும் இந்த பாடலுக்கு ரசிகர்கள் பலருமே பாராட்டுகள் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில மகாராஜா படக்குழுவினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய விஜய் சேதுபதி, எனக்கு 21 வயது இருந்தபோது துபாய்க்கு வேலைக்கு வந்தேன். குடும்பத்தினரும் பெருமையை போக்க அந்த காலகட்டத்தில் என்னால் இப்படித்தான் உதவ முடிந்தது. மாதம் 10,000 ரூபாய் அனுப்புவேன். துபாயில் அங்கு வெண்டர் மிஷின் இருக்கும். அதுல காசு போட்டால் கூல்ட்ரிங்க்ஸ் வரும். அதனை பல முறை ஏகத்துக்கு பார்த்திருக்கேன். வெளிநாட்டில் வேலை செய்யறது என்பதற்காக நான் ரொம்ப ஜாலியாகலாம் இல்லை. வியாழக்கிழமை அனைவருமே ஒன்றாக இணைந்து கறி சமைத்து சாப்பிடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், தங்கியிருந்த ரூமை சுத்தம் செய்ய பாத்ரூம் கழுவுவோம். அவ்வளவுதான். அங்கு 21 வயது இளைஞனுக்கு கனவு காண கூட நேரம் இருக்காது. புர்ஜி கலிஃபாவில் மகாராஜா படத்தின் ட்ரெய்லர் ஒளிபரப்பட்ட போது கூட எனக்கு அதை பார்க்காமலேயே 21 வயதில் நான் எவ்வாறு இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதை யோசித்துக் கொண்டே இருந்தேன் என எமோஷனலாக பேசியிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.